குழம்பு. இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சள் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மண் சட்டியில் தான் இந்த மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா கடை ஹீட் ஆனதும் அதில் நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சது அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சமாக 10-15 சின்ன வெங்காயத்தை அது கூட வெட்டி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக நல்லா வதங்கினது அது கூடவே நான் வெட்டி வச்சிருக்கிறேன் 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினது காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினது அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய் போட்டு அதையும் அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது எல்லாமும் நல்லா வதங்கினது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனி மசாலாவாக சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனி மிளகாய் தூள், சோம்பு, சீரகம், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அதையும் நான் எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மட்டனை அந்த தண்ணியோடைய அது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த நம்ம சேர்த்துருக்கிற மசாலா கூட இந்த மட்டன் தண்ணி எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டதும் நம்ம இப்போ நான் உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாழைக்காய் வேணும்னா வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.